ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. அதுக்காக நம்ம எதையும் இது பண்ணிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். அதுக்கு சொன்னால் நீ அண்ணியை பற்றி தான் சொல்கிற அப்படின்னு எனக்கு தெரியுது. அம்மாவும் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது திவ்யா. ஆனால் அம்மாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேச முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அம்மாவுக்காக நான் பேசணும் அப்படின்னா இவகிட்ட நான் இது பண்ண முடியாது. இவன் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்கிறான். அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை தான். அவள் குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவளால் எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அவளுக்கு எனக்கு இப்போ என்ன சார்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பிடிக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்னோடனே சரி அதெல்லாம் ஓகே தான். நான் இல்லைங்களே, எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிறது ஒரு தன்மைங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, இன்னும் அவள் பக்குவப்பட வேண்டிய விஷயங்கள்ங்கிறது நிறையா இருக்குது அப்படின்னோடனே, என்னென்ன இன்னமும் இன்னும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் பக்குவப்படுறதுக்கு என்ன இருக்குது? அம்மாவும் இப்படி தான். அம்மா ஏதாச்சும் ஒரு சமையலில் தான் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. அதுவும் நேருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க. அண்ணி சமைக்கிறது உனக்கே தெரியும். ஒன்று உப்பு அதிகமாக போட்டுருவாங்க, இல்லைன்னா உப்பே போட மாட்டாங்க. அதை சமைக்கிறப்பயே ஒரு ருசி பார்த்து இது இது கரெக்டாக இருக்குது, இது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அதை தவிர நம்ம எதுவும் இது பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது புரியறதுக்கான ஒரு சூழ்நிலைங்கிறது தெரியலை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, நம்ம பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். நம்ம நான் உன்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயந்தான். எதுக்கு தேவையில்லாமல் சில விஷயங்களை நீ பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்க? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம சொல்லலாம், பண்ணலாம், செய்யலாம். அதுக்கு இடையில நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, சரி விடு, பார்த்துக்குவோம், பண்ணுவோம், செய்வோம். தேவையில்லாமல் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நடக்குதோ அதை எனக்கு ஒரு பாசிட்டிவாக இது பண்ணால் போதும் அப்படின்னோடனே, சரிண்ணே நீ அதை பற்றி நினைக்காத, எனக்கு தெரியுது 2 பேருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு நீ எவ்வளோ ஒரு கஷ்டப்படுற செய்கிறங்கிறது எனக்கு தெரியுதுண்ணே. தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே புரியுது, புரியாமல் இல்லை. புரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள நம்மளால் அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு சரியான இதில் எல்லாமே இருக்குது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிட்டு தான் இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நானும் எனக்கு வேலை கிடச்சிட்டுனா கூட, சென்னையிலேயே வேலை கிடச்சிட்டுனா கூட நான் அம்மாவை அழைச்சிட்டு இங்கே போயிடுறேண்ணே. போயிட்டு என்ன ஏதுன்ட்டு அவங்கள என் கூட வச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீயும் அப்போனாச்சும் கொஞ்சம் சண்டை இல்லாமல் இருப்பீங்க. நானும் அதுக்கான முயற்சிகளை தான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா இருந்தாங்கன்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. இவன் சமையலும் நல்லா இருக்காது, ஒன்றும் நல்லா இருக்காது. சும்மாவே ஒன்றும் ஒழுங்கா சமைக்க மாட்டா. இதே நீங்கள் அம்மாலாம் இங்கே போயிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு விடு, நீ என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி நீ தான் லவ் மேரேஜ்ன்னு சொல்லிவிட்டு நீ அதனால விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னோடனே, கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கும் வந்ததுக்கப்புறம் அந்தந்த பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கிட்டா தானே நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, அது உண்மை தான், ஆள கற்றுக்கிட்டா இது பண்ணுறதெல்லாம் உண்மை தான் இல்லைங்களே. இருந்தாலும் கற்றுக்கிற விஷயங்கள நம்ம கற்றுக்கலாம், கற்றுக்க முடியாத விஷயங்கள நம்ம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், நீ சொல்கிறதும் உண்மை தானே, இல்லைங்களே. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பக்குவப்படுறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையும் நம்ம சொல்லி ஒன்றும் புரிய வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது கிடையாது. பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு முயற்சியோ செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் நானாகவே முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கான மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துச்சு. நம்ம சென்னையில் போயிட்டு புது இடமா இருக்குது, தங்கச்சி படித்தது எல்லாமே இங்கே தானே, எப்படி இங்கே வேலையெல்லாம் சமாளிப்பா, பண்ணுவா, செய்வா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது இருக்குது அவங்களுக்கு. அப்போ சரி ஓகே, இதுக்கப்புறம்
எதையுமே வந்து நம்மளால வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிறது மாரி தான் நம்மளுக்கு நேர காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பார்ப்போம் என்ன என்ன நடந்தாலும் நடக்கட்டும்